கண்ணு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நானும் செண்பகமும் நாங்க தங்கியிருந்த ரூம உனக்காக நான் ஒதுக்கி வச்சிருக்கேன் கண்ணு. ஏன் மாமா அதெல்லாம்? அப்பெல்லாம் சொல்லாத கண்ணு. அந்த வீட்டுல தான் நம்ம பரம்பரையா கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. அந்த ரூம்ல தான் உன் தாத்தா, உன் பாட்டி, ஏன் தாத்தா, ஏன் பாட்டி எல்லாமே அங்கதான் கண்ணு வாழ்ந்திருக்காங்க. ஏன் உங்க அம்மாவும் நானும் அந்த ரூம்ல தான் கண்டு வளர்ந்தோம். இந்த அறியாத வயசுல அண்ணன் தங்கச்சிக்குள்ள சின்ன சின்ன சண்டையெல்லாம் வரும்ல, அதுவே ஒரு வயசு பக்குவம் அடையும் போது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவோம். அந்த மாதிரி சின்ன வயசுல நானும் உங்க அம்மாவும் சின்ன சின்ன சண்டை இல்ல, பெரிய பெரிய சண்டையா போட்டிருக்கோம். அது எதுக்குங்கிற, எங்க அம்மா கூட யாரு படுக்கிறதுன்றதுல போட்டி. நான் படுத்திருப்பேன், எனக்கு எங்க அம்மாவுக்கு நடுவுல உங்க அம்மா வந்து படுப்பாங்க. எனக்கு சரியான கோபம் வந்துடும். அவ காலை பிடிச்சி தர இழுத்து கீழே போட்டுருவேன். அவ 7 ஊரு கேக்குற மாதிரி ஓடு ஒப்பாரி வச்சு அழுவா. அப்ப எங்க அம்மா வந்து என்ன திட்டினதுக்கு அப்புறம்தான் அந்த அழுக அடங்கும். வளர வளர அவ எங்க அம்மா கூட போய் படுக்கிறதே இல்லை. எப்பவுமே என் கூட தான் படுத்துக்குவா. ஒரு காலகட்டத்துல எங்க அம்மா தவறிட்டாங்க. அப்போ நான் கதறி கதறி அழுதுட்டு இருக்கேன். அவ அழவே இல்லை. எனக்கு ஒன்றும் புரியல. ஊருக்காரங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் அவகிட்ட போய் கேட்டேன், ஏன் கண்ணு நீ ஏன் அழவே இல்லைன்னு. அதுக்கு உங்க அம்மா சொன்னா, அண்ணா தவறி போனது நம்ம அம்மா தானா, ஏன் அம்மா, நீங்க உசுரோட தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு என் காலை கட்டிக்கிட்டு அழுதான்.